வந்துட்டாராக்கா? இன்னும் இல்ல வேதா. ஃபோன் பண்ணி பார்த்தேன், ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. எடுக்க மாட்டேங்கிறாரா? உங்க வீட்டுக்காரமா உங்களை எடுத்தெறிஞ்சு பேசுனது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா போச்சியா. ஊர்ல ராஜா மாதிரி கம்பீரமா இருப்பீங்களே, உங்க வீட்டுல உங்களை அந்த நிலைமையில பார்த்தது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கியா. நீ ஒன்னும் பயப்படாத, திரும்பி வந்துருவாரு. எனக்கு பயமா எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. டைம் வேற ஆயிட்டே இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். புரியுதுமா. நான் வேணா இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? இல்ல வேணாக்கா. அவர் என்ன சின்ன புள்ளையா? வயசாகுதுல்ல. எங்க போறாரு எப்ப வருவாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்ப பாரு, தேவையில்லாம நமக்கு தான் டென்ஷன். அவர் கிளம்புறப்பவே எனக்கு என்னமோ மாதிரி தான் இருந்துச்சு. அக்கா, எனக்கும் தெரிஞ்சது. சரி, எங்க போயிட போறாரு, கோபம் குறைஞ்சதும் வந்துருவாருன்னு நினைச்சேன். நீ கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாமே. ஊரு தான் வேண்டான்னு ஆயிடுச்சுல. இவ்வளவு வருஷம் இல்லாம திடீர்னு இங்க வந்து ஊருக்காரங்க கோயிலு விசேஷம்னு சொன்னா கோபம் வராதா? வயசாக ஆக ஊர் நினைப்பு, சொந்த பந்த நினைப்பெல்லாம் வர்றது இயற்கை தானே. நாம தான் அவரை புரிஞ்சுக்கணும். ஊரை விட்டு எதுவும் வேணான்னு தூக்கி போட்டுட்டு வந்திருந்தாலும் அவருக்குள்ள ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்ப அது வெளியில வருது. சூரிய பிரகாஷ் ஐயா கூட வயசாகி எல்லாம் தளர்ந்து போனதுக்கு அப்புறமும் சொந்தத்தை தேடிதானே இங்க வந்தாரு. வயசாயிடுச்சுன்னு பழசெல்லாம் மறந்துட்டு சொரணை கேட்டு அப்படிலாம் இருக்க முடியாது என்னால. மேடம், எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லி சிசிடிவி வச்சு அவரை ட்ராக் பண்ண சொல்லட்டுமா மேடம்? வேண்டாம் விஜய், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேதா, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம ரெஸ்ட் எடு. நான் ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஃபோன் எடுத்தா உடனே வந்து உங்ககிட்ட சொல்றேன். பயப்படாத. அவரு இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பாரு. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. சார் 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 ஃபோன் அடிக்குது சார். சார் ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? ஏங்க அவரு இல்லைங்க, நான் இந்த வழியா டியூட்டி முடிச்சிட்டு வந்தேன். வர வழியில பார்த்தா இந்த ஃபோன்கார் மயங்கி கிடக்குறாருங்க. நானும் எத்தனையோ தடவை கூப்பிட்டு பார்த்தேன், மயக்கம் தெரியலீங்க. ஐயோ, மயங்கி கிடக்குறாரா? எந்த இடம்னு கரெக்டா சொல்ல முடியுமா? இந்த சொப்னா ஹோட்டல் பக்கத்துல திருஞான சம்பந்த தெரு இருக்குல்லம்மா, அந்த தெரு முனையில இருக்காருமா. அவரை கொஞ்சம் எழுப்ப முடியுமா? இருங்க, எழுப்பி பாக்குறேன். சார் சார் சார், இங்க பாருங்க, உங்க வீட்ல இருந்து பேசுறாங்க, பேசுங்க சார். என்னங்க குடிச்சிருக்கீங்களா? ஆமா, ஃபுல்லா குடிச்சிருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி, நீங்க அங்கேயே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துடுறேன். நீ வராத இங்க, என் மேல உனக்கு என்ன அக்கறை? எங்கேயோ போறேன், என்னமோ பண்றேன். நீ வராத இங்க.
சார். கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன். எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். வராதான்னு சொல்றான்ல, நம்ம பேசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சார் சார் சார். என்னங்க என்னங்க? ஹலோ ஹலோ என்னங்க? ஹலோ அம்மா, அவருக்கு போதை அதிகமாகி மயங்கிட்டாருமா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். அது வரைக்கும் அவரை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா ப்ளீஸ்? அம்மா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்குமா, சீக்கிரம் வந்துருங்கம்மா. ஆ சரி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சார் 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 சார், ரோடு சார் இது. எந்திரிங்க, எந்திரி, நிமிந்து உட்காருங்க சார். என்ன சார்? சார் நிமிந்து உட்காருங்க சார். இங்கே பாருங்க சார், உங்கள் வீட்டில் வந்துட்டாங்க சார். நிமிந்து உட்காருங்க சார். பிடிங்கம்மா. என்னங்க இங்க பாருங்க, எந்திரிங்க முதல்ல. எந்திரிங்க. என்னங்க உங்களதான்? எந்திரிங்க. நீ எங்க வந்த? ஐயோ, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எந்திரிங்க. எது என் வீடு? என் வீடு அரசனூர்ல இருக்கு. இங்க இருக்கிறது உன் வீடு. இங்க நான் வரமாட்டேன். ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. முதல்ல எந்திரிங்க. எங்க கொஞ்சம் தூக்குங்களேன். இது பிடிங்கம்மா. பாத்து. என் ஊர்க்காரங்களுக்கு நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? இந்த வீட்டில் எல்லாரும் அடிமை நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்க என்னால முடியாது. இவர் குடிச்சே நான் பார்த்ததில்ல. என்ன இப்படி குடிச்சிருக்காரு? இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆடிட்டு இருக்க முடியாது. என்ன இது புது பழக்கமா இருக்கு? எனக்கே இது புதுசாதான்க்கா இருக்கு. இந்த சின்ன ஊர்ல இருந்து வந்தா மேடம் இவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்க. ஒரு மாதிரியான ஊரா இருக்கே. வித்யான்னு ஒரு பேரை மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த ஊர்ல எத்தனை வித்யா இருக்குமோ, எப்படி கண்டுபிடிக்க போறேனோ. பார்க்கலாம். சபா ஷூ. ஏண்டா மாதவா, உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? அவன் பிஏவா இருந்துகிட்டு ஏசி கார்லயே சுத்திக்கிட்டு இருப்பான். நீ என்னடானா கோலமாவு விற்கிற மாதிரி கிராமத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கியடா. சரி சரி, விடு விடு. இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துப்போ.
முதல்ல இவர்கிட்ட கேட்டு ஆழம் பார்ப்போம். அதை வச்சு அடுத்தடுத்த ஆளுங்க கிட்ட பில்டப் பண்ணி பேசிப்போம். சார், எக்ஸ்கியூஸ் மீ, இருங்க. இதோ வந்துட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் சார். ஹெல்ப்பா? என்ன? ஓ, நிலம் பார்க்க வந்தீங்களா? இங்க உள்ள நிலம்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல. எல்லா நிலமும் பெரிய ஐயாவோட தான். ஆஹா, நம்மள ரியல் எஸ்டேட் புரோக்கர்னு நினைச்சிட்டானே. என்னங்க திருதன்னு முழிக்கிறீங்க? இல்லைங்க, ஒரு பொண்ணை தேடி வந்தேன். பொண்ணா? ஐயோ, நான் சென்னையில ஒரு பெரிய கம்பெனில இருந்து வரேன். சரி. இந்த ஊர்ல வித்யான பேர் உள்ள ஒரு பொண்ணுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு. அதை கொடுத்துட்டு போகணும். அதான். என்ன சொல்றீங்க? நம்ம வித்யா பேர்ல பரிசு விழுந்திருக்கு? நம்ம வித்யாவா? அப்பா அவங்கள உங்களுக்கு தெரியல? தெரியுமாவா? எனக்கு மட்டுமா? இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். ஓஹோ, அப்ப நான் அவங்கள பார்க்கணுமே. பார்க்கணுமா? அந்த பொண்ணு இப்ப ஜமீன்தார் வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஜமீன்தாருக்கு சொந்தங்களா? சொந்த மாதிரி தாங்க. ஜமீனவே அதான் பாத்துக்கிறதுனா பாத்துக்காங்களேன். ஓஹோ. ஸ்டாப். இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்காதீங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. I say you get out. நீங்க எக்கேடோ கெட்டு போங்க. இனிமே உங்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா பெரிய ஐயாவையும் சின்ன ஐயாவையும் எப்பாடுபட்டாவது நான் சேர்த்து வைப்பேன். இது மட்டும் சத்தியம். என்னங்க மறுபடியும் யோசிக்கிறீங்க? அந்த பொண்ணை தானே தேடி வந்தீங்க? ஆமாமா, அதே பொண்ணுதான். அது இருக்கிற இடத்துக்கு எனக்கு வழி சொல்லுங்களேன். வழியா? நேரா ஊருக்குள்ள போயிருங்க. ஒரு கோயில் வரும், பெரிய கோயில். அந்த கோயில் பக்கத்துல பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா பெரிய வீடு தான். பெரிய ஐயா வீடு எதுன்னு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க. நீங்க போய் பாருங்க, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஊர்லயே பெரிய அரமனை மாதிரி தெரியும். அந்த வீடு தான் நம்ம ஐயா வீடு. நீங்க போய் பாருங்க, போங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. மாதவா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. இவ்வளோ சீக்கிரத்துல வேலையை முடிச்சிட்டியே. முதல்ல பெரிய ஐயா வீட்டுக்கு போய் பாப்போம். ஐ அம் கமிங். என்னங்க தலைவலியா? டீ மோர் ஏதாவது கலக்கி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, எதுவும் வேண்டாம். ஏதாச்சும் சாப்பிடலாம்ல. உடம்ப ஏன் இப்படி கெடுத்துக்கிறீங்க? மனசு நல்லா இருந்தா உடம்பு தன்னால நல்லா இருக்கும். நேத்து ஏன் அப்படி பண்ணிட்டீங்க? நாங்க எல்லாம் இங்க எவ்வளவு பதறி போயிட்டு தெரியுமா? ஓ, என்னை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்க இந்த வீட்டில் ஆள் இருக்கா என்ன? கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வர மாதிரி. அப்படி என்ன ஆயிடுச்சு? ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுக்கு மேல மோசமா நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன வேணா நடந்துட்டு போட்டோம். எனக்கு இனிமே எதை பத்தியும் கவலை இல்லை.
இவர் இந்த அளவுக்கு போற மாதிரி யாரு என்ன செஞ்சாங்க இங்க? பதில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே கேள்வி கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நேத்து நைட்டு யாராச்சும் பாத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு சொசைட்டில எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? இதையெல்லாம் யோசிச்சு பாக்குறது இல்ல? ஓஹோ, அதான் பிரச்சனையா? நான் கூட என் மேல இருக்கிற ஒரு அக்கறையில தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஏங்க ஏன் இப்படி விட்டதும் தொட்டதுமா பேசுறீங்க? நேத்து வேதா உங்களை நினைச்சு எவ்வளவு பதறி போயிட்டா தெரியுமா? அந்த நடு ராத்திரியில அவளே தனியாளா நின்னு ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டு தேடி அழைச்சிட்டு வந்து வீட்டுல படுக்க வச்சா. உங்க மேல அக்கறை இல்லைன்னா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? அக்கா, நீ சும்மா இரு வேதா. நைட்டு முழுக்க வேதாவுக்கு உங்களை நினைச்சுதான் ஒரே கவலை. நைட்ல இருந்து சரியா இன்னும் தூங்க கூட இல்ல. இவ்வளவு வருஷத்துல வேதா இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. நேத்து வீட்டுக்கு வந்தவங்க என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தவங்க. உங்களுக்கு என் அப்பா மேலதான கோபம். அதுக்கு ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? உறவும் வேணாம் ஊரும் வேணான்னு ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இவர் குடிச்சிட்டு தள்ளாடினத போட்டோ வீடியோன்னு யாராவது எடுத்திருந்தா என்ன ஆகுறது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவரை மறைச்சு கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அத தெரிஞ்சவங்க யாராவது பாத்திருந்தா ஏன் ஸ்கூல் மானம் மட்டும் இல்ல, இந்த குடும்பம் பரம்பரையோட மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்திருக்கும். பிரச்சனை என்னவோ அதை பத்தி பேசாம அதுக்கப்புறம் நடந்ததை பத்தி எல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க. இங்க ஆரம்பத்துல இருந்து எல்லாமே இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. லக்ஷ்மி, இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாளே, வெளியில தானே விளையாடிட்டு இருப்பா. என்ன காணோம்? லக்ஷ்மி, எங்க இருக்கமா? எங்கம்மா இருக்க? லக்ஷ்மி, லக்ஷ்மி, எங்கம்மா இருக்க? அக்கா வந்திருக்கேன் பாரு. இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஒளிஞ்சிட்டு இருந்தா வெளியில வந்துருமா? லக்ஷ்மி, சுமதி, லக்ஷ்மியை பாத்தியா? அவளை பாக்குறதா என் வேலையா? இல்ல, வீடு முழுக்க தேடிட்டேன், லக்ஷ்மியை காணோம். எங்கேயாச்சும் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பா, போய் பாருப்பா. சும்மா என்னையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. லக்ஷ்மி, 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 அத்த, லக்ஷ்மி எங்க தேடியும் காணல. நீங்க எங்கேயாவது பாத்தியலா? எனக்கு இருக்கிற வேலையில அவளை பாக்குறது ஒண்ணுதான் பாக்கி. அத்த, அது விவரம் தெரியாத குழந்தை அத்த, எங்கேயும் காணோம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அத்த, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏய், லக்ஷ்மியை நீ கூட்டிட்டு போயிருக்கேன்னு தான் நான் நினைச்சேன். அவ உன் கூட வரலையா? இல்ல அத்த, அவளை நான் கூட்டிட்டு போல.
அப்ப எனக்கு தெரியல. ஐயோ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஐயோ லக்ஷ்மி. ஏய் ரொம்ப அலட்டிக்காத. அக்கம் பக்கம் எங்கேயாச்சும் போய் பாரு. இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு கிடக்கும். போ.